நாளுக்கு நாள் தமிழக அமைச்சர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை தொடங்கி முக்கிய அமைப்புகள் பலவும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். செந்தில் பாலாஜி தொடங்கி ஜெகத் ரட்சகன், துரைமுருகன் என பலரும் பல்வேறு விசாரணைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் செந்தில் பாலாஜியை தவிர பலரும் சுதந்திரமாக இருப்பது மத்திய அரசிற்கும் குறிப்பாக விசாரணை அமைப்புகளுக்கும் தலைவலியாக மாறியிருக்கிறது. ஆதாரங்களை திரட்டும் முயற்சியில் தோல்வி இருக்கிறதா என பாஜக அரசை ஆதரிக்கும் நபர்களே கேள்வி எழுப்பிய நிலை உருவானது. இந்த நிலையில்தான் அமைச்சர் ஐ. பெரியசாமி குடும்பத்தில் தொடர் விசாரணை அமைப்புகள் சோதனை நடைபெற்று வந்தன. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மகள் இந்திராணி திண்டுக்கல் வள்ளலார் நகரில் வசித்து வருகிறார். இன்று மதியம் அவரது வீட்டிற்கு வந்த ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் 4 அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. ஜிஎஸ்டி நுண்ணறிவு பிரிவு என்பது வரி ஏய்ப்பு, வரி விலக்கு மோசடி போன்றவற்றை விசாரிக்கும் ஒரு துறையாகும். ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அமைச்சர் ஐ. பெரியசாமியின் வீடு, அவர் மகன் ஐ. பி. செந்தில்குமார், மகள் இந்திராணி வீடுகள் மற்றும் இவர்களுக்கு சொந்தமான 2 மில்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அதில் கிடைத்த ஆவணங்களின் அடிப்படையில் 15 மணி நேரத்திற்கு மேலாக ஜிஎஸ்டி அமைப்புகள் சோதனை மேற்கொண்டது. இதில் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததற்கான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஐ. பெரியசாமி அமைச்சராகவும் அவருடைய மகன் சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளனர். இந்நிலையில் இந்திராணி எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கைது செய்யப்பட்டது போன்று இந்த வழக்கும் செல்லும் நிலை இருப்பதால் இந்திராணி எப்போது வேண்டும் என்றாலும் கைது செய்யப்படலாம் என்ற நிலை உண்டாகி இருக்கிறது என்கின்றனர் விவரமறிந்தவர்கள்.